வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கும். மீண்டும் ஒரு அதிர்ச்சியும் ஒரு ஏமாற்றத்தையும் தொடர் அதிரடி ஏற்றத்தையும் தங்கத்தோட விலை காணப்படுது. இந்த தொடர் அதிரடி ஏற்றங்களுக்கான முக்கியமான காரணம் என்ன, மேற்கொண்டு தங்கத்தோட விலை இந்த வாரத்திலையும் சரிவே சரியாதாங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 255 ஆகும். 1 கிலோ 2,55,000 இன்று விலை மாற்றம் இன்றி காணப்படுறதில்ல. இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக வெள்ளியோட விலை ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்புகள் இருக்கவில்லை. உலக சந்தையில் தங்கத்தோட விலை மீண்டும் ஒரு அவுன்ஸ் $4,440 பக்கமாக காணப்படுது. இதன் காரணமாக தான் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இப்படி அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது. இதே போல் வெள்ளியோட விலையில் நிலையான ஏற்றம் இல்லாமல் தங்கத்தோட விலையில் நிலையான ஏற்றம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உலக சந்தையில் தங்கத்தோட விலை இப்படி உயர்றதா. இது மேற்கொண்டு இந்த வாரத்தோட பிற்பகுதியில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது. இதே வேலை 24 கிராம் தங்கம் 1 கிராம் 15,566 ரூபாயாகும். சவரன் 1,24,528 ஆகும். அரை பவுனோட விலை 62,284 ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது. இந்த அதிரடி ஏற்றம் சரிவாமான்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. தங்கத்தோட விலையானது ஒரே நாளில் 424 ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தோட மீண்டும் நமக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். இதை மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை சவரன் விலையானது 1,24,000 காணப்படுறது. ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,27,000 அதிகபட்சமாக, சரிவுன்னு பார்க்குறப்போ 1,20,000 21,000 வரை இருக்க வாய்ப்புகள் இருக்க. வேலை 22 தங்கம் 1 கிராம் 14,270 ரூபாயாக காணப்படுது. சவரன் விலையை பொறுத்தவரை நமக்கு 1,14,160 ரூபாய் அப்படிங்கிற விலையிலையும், அரை பவுனோட விலை 57,080 ரூபாய் அப்படிங்கிற விலையில் காணப்படுது. இதே வேலை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இன்று பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படவில்லை. இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்க வாய்ப்புகள் இருக்கவில்லை. இது மேற்கொண்டு நம்மளுக்கு 1,17,000 1,10,000 11,000 வரை இருக்க வாய்ப்புகளும் சொல்லலும் அதிகமாக காணப்படுது.